இன்னைக்கு ஒரு சிம்பிளான சேலம் கடப்பா எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் வந்துட்டு 2 ஆனியன், அப்புறம் ஒரு தக்காளி, பூண்டு வந்துட்டு ஒரு சின்ன பல்லு பூண்டா ஒரு 5-6 பூண்டு இருக்குது. அப்புறம் 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, பட்டை, கொஞ்சமா சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை. ஸோ இந்த கடப்பாக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக கடலை மாவு ஒரு 1.5 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இந்த கடப்பாவை இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கு என்னுடைய ஸ்வீட் சிஸ்டர்-இன்-லா மனஸ்வினி இருக்கிறாங்க. ஹலோ. சூப்பர் குக், எங்க வீட்டுல இருக்கிற ஒரு சூப்பரான குக் இவங்க. ரொம்ப கெஞ்சி இவங்ககிட்ட இந்த ரெசிபியை நான் வந்துட்டு செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். இவங்க தான் சொல்லி கொடுக்க போறாங்க. மனசு ஆரம்பிப்போமா? அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேலம் கடப்பா. இது வந்து ஒரு இட்லி தோசைக்கு ரொம்ப ஒரு குயிக்கான ஒரு சைட் டிஷ். டக்குனு எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் வீட்டுல இருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வச்சுட்டு இதை முடிச்சிட்டு போகலாம். பச்சை மிளகா கூட இல்லைன்னாலும் மிளகாத்தூள் வச்சு முடிச்சிடலாம். பச்சை மிளகா நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ ரொம்ப சிம்பிளா ஒரு 5-10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடக்கூடிய ஒரு குயிக் ரெசிபி. இதை பண்ணி வச்சா எங்க வீட்டுல வந்து கடப்பா காலியா போயிடும். கடைசியா போய் உட்கார்றவங்க வெங்காயமே இருக்காது. அந்த அளவுக்கு சீக்கிரமா காலியா போயிடும். இது நீங்க பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா பண்ணலாம்னு சொல்லிருக்கீங்க தானே? ஆமா, இது பேச்சுலர்ஸ் ரொம்ப சிம்பிளா பண்ண முடியும். ஒண்ணு கவனிக்க வேண்டிய விஷயம், கடலை மாவு வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுத்துடக்கூடாது. எடுத்தோம்னா அது வந்து கொஞ்சம் ஹல்வா மாதிரி கன்சிஸ்டன்சி. அது வெறும் திக்னஸ்க்கு கொடுக்கறதுக்காக இது. ஏன்னா என் தம்பி வந்துட்டு அப்படி பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அது உங்களுக்கும் சொல்லிடுறாங்க. கடப்பாவை ஹல்வா பண்ணிடாதீங்க. ஓகே, थैंक यू. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. கடப்பா தாளிக்க ஃபர்ஸ்ட் பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுக்கிறீங்களா? ஓகே. ஸோ ஆயில் ரொம்ப தேவையில்லைல்ல? ரொம்ப தேவையில்லை. வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஆயில் ரொம்ப தேவை. இப்போ நான் வந்து பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் போட்டு இல்லை, வெங்காயம் தான் டேஸ்ட்டு. எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்கிறதுனால வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் நல்லா இருக்கும். ஸோ வெங்காயம் வந்துட்டு எந்த அளவுக்கு வதங்கணும்னா? வெங்காயம் வந்து நல்லா அந்த பிங்க் அந்த கலர் வந்து ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம். ஓகே. ஒரு 4 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வதக்குனதும் இந்த மாதிரி ஒரு பிங்கிஷ் கலர்ல வந்திருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வதக்கணுமா? கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ தக்காளி போட்டுடலாம். ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா வதங்கி இருக்கு. ஸோ தக்காளியும் போட்டாச்சு. ஸோ இது நல்லா மேஷ் ஆகணுமா? தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆனா போதும். கம்ப்ளீட்டா மேஷ் ஆகணும் அவசியம். சாஃப்ட் ஆன ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். சரி. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ ஓரளவுக்கு மேஷ் ஆயிடுச்சு இல்ல? ஆமா, இப்போ ஓரளவுக்கு நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி என்ன அளவு? தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளவு வேணும், நம்ம எவ்வளவு சாம்பார் எதிர்பார்க்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி, அதுக்கேற்ற மாதிரி கடலை மாவு கரைச்சி வச்சுக்கணும். நம்ம சாய்ஸ் தான் அது. இப்போ நல்லா வெங்காயம் திட்டமா போட்டுருக்கா ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரி. இந்த தண்ணி கொதி வரும்போது இது நம்ம லைட்டா டேஸ்ட் பண்ணிப்போம். சால்ட், ஸ்பைஸ் வந்து நான் 2 பச்சை மிளகா போட்டது பத்தல அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கு. மைல்டு மசாலா ஃப்ளேவர். அந்த சோம்பு, பட்டை, கிராம்போட ஸ்மெல் வந்துட்டு நல்ல ஒரு மைல்டா வருது. ஸோ டோட்டலா ஒரு 3 டம்ளர் பெரிய டம்ளர்ல ஒரு 3 டம்ளர் தண்ணி. இப்போ நல்லா இது கொதிக்கணும். கொதி வரணும். கொதி வரும்போது நம்ம இது டேஸ்ட் பண்ணிப்போம். கொதி வந்து டைம்ல. சரி. ஓகே. ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆயிருக்குமா? ஹை ஃப்ளேம்ல 5 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொதி வந்துச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் ஓகே.
எல்லாம் கரெக்டா எல்லாம் கரெக்டா இருக்கு. சூப்பர். கொஞ்சம் சிம் வச்சுட்டு இந்த ஓகே. கடலை மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் நானு. கட்டி இல்லாம. கட்டி இல்லாம கரைச்சி வச்சிருக்கேன். ம். அதை இங்க ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஆட் பண்ணி டக்குனு கலக்கி வச்சுக்கலாம். ஓகே. கடலை மாவு விட்ட பிறகு எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? அது வந்து ரொம்ப லைட்டா ஒரு கொதி வர மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல போடும். ஓகே, போடும். அது பச்சை ஸ்மெல்லாம் வராது. பச்சை ஸ்மெல்லு போயிடும். ஆமா, நல்லா கொதி வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க சாம்பாரோட திக்னஸ் பாத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தண்ணியா வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஃபர்தரா தண்ணி ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆயிடுச்சா மனஸ்? ஆமா, இதோட ஆயிடுச்சு. கொதி வந்துச்சு. இது ஒரு இந்த கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி நுர வர்ற மாதிரி தெரியுது. கன்சிஸ்டன்சி கொதிக்குது. பிளஸ் அந்த ஒயிட் கலர் மேல நுர வர மாதிரி. ஓகே. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கார்னிஷ்க்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சரி. சூப்பரா, ரொம்ப சிம்பிளா குயிக்கா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். நல்லா அந்த 2 பச்சை மிளகாவே நல்ல காரம் வந்திருக்குது. நல்ல ஒரு மைல்டு ஒரு மசாலா ஸ்மெல் மனஸ் நல்லா இருக்குது. கண்டிப்பா இட்லி தோசையோட ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. So expecting more from you மனஸ். 1 or 2 videos. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவும் ஒரு சிம்பிளான ரெசிபியோட பார்ப்போம். Until then take care. Bye.